பொதுவாவே இன்னைக்கும் பலரின் மத்தியில பில்லி சூனியம் இவற்றின் மீது நம்பிக்கை இருக்கதாங்க செய்யுது. அறிவியல் வளர்ச்சி அடைஞ்ச நிலையில கூட மனிதர்களால துல்லியமா கணிக்க முடியாத எத்தனையோ அமானுஷ்யம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணுதான் சூனியம். அந்த வகையில நீங்க சூனியத்தின் பிடியில இருக்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெரும்பாலும் சூனியத்தின் நல்ல பயன்பாட்டை விட தவறான பயன்பாடு தான் அதிகமா இருக்கு. பொதுவா தங்கள் எதிரிகளை வெல்ல சூனியத்தை பயன்படுத்துறாங்க. சூனியம் ஒருத்தருக்கு பயன்படுத்தப்பட்டதா இல்லையா அப்படிங்கறத ஒரு சில அறிகுறிகளால தெரிஞ்சுக்க முடியும். சூனியத்துக்கு ஆளான எந்த ஒரு நபரும் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழப்பாரு. அத்தகைய நபர் விசித்திரமான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாரு. ஒரு நபர் திடீர்னு எந்த காரணமும் இல்லாம நோய்வாய்ப்பட்டா அந்த நபர் சூனியத்தால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். வீட்டுல இருக்கிற துளசி செடி திடீர்னு காஞ்சு போனாலோ அல்லது இறந்த பறவை வீட்டின் முற்றத்துல விழுந்தாலோ இந்த அறிகுறிகள் அசுபமா கருதப்படுது. இது சூனியத்தின் விளைவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தருடைய இயல்புல திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு தான் எது செஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்லிக்கொள்ள ஆரம்பிச்சாங்கன்னா அந்த நபர் சூனியத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க திடீர்னு வேலை அல்லது வியாபாரத்துல ஆர்வமே இல்லாதவரா உணர்ந்தீங்கன்னா எல்லா முயற்சிகளும் ஒருவேளை தோல்வியில முடிஞ்சது அப்படின்னாலும் நீங்க சூனியத்தின் பிடியில இருக்கிறதாவே அர்த்தங்க. சூனியத்தின் விளைவு காரணமா ஒரு நபர் தனிமையை உணர ஆரம்பிக்கிறாங்க. மேலும் சூனியத்தால பாதிக்கப்பட்டவங்களுடைய நகங்களின் நிறம் கருப்பு நிறமா மாற ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது. ஒருத்தருக்கு பெரும்பாலும் இரவுல பயங்கரமான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா அவரும் சூனியத்தின் தாக்கத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது.